அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டு எப்போ வரப்போகுது, அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியாக போகுது, என்ன டேட்டில் வெளியாக போகுது, அதே மாதிரி இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தையும் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எஸ்எம்எஸ் இந்த ரேஷன் கடை வேலை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் எஸ்எம்எஸ் மூலிமா வருமா இல்லை மெயில் மூலிமா வருமா, ஸோ அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலை அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக ரிசல்ட் என்ன டேட்டில் வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ எஸ்எம்எஸில் வருமா மெயிலில் வருமா, அதுக்கான அப்டேட் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் வேலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, ஸோ எங்களுக்கு எப்படி கிடைக்கும், நீங்கள் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, ஸோ அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எந்த விதத்தில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் ரேஷன் கடை வேலையில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ எந்த அடிப்படையில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தியிருக்கிறாங்க, இது வரைக்கும் ரேஷன் கடை நேர்காணல் முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ரேஷன் கடை ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா இன்னும் வெளியிடாமல் இருக்கிறதுக்கு அப்டேட் என்ன, காரணம் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் வேலைக்கு பார்த்திங்கனாக்கா இன்னமும் நிறைய மாவட்டங்களுக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணல் இன்னும் ஏன் நடக்காமல் இருக்குது, அதுக்கான அப்டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் பார்த்திங்கன்னா வருமா வராதா, எந்த டேட்டில் தான் வரப்போகுது, அதுக்கான அப்டேட்டு தான் என்ன, ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கான அப்டேட் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நேத்திக்கு செய்தியாளர்களிடம் சந்தித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்டேட் கொடுத்தது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் பார்த்திங்கனாக்கா கூடிய விரைவில் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் தான் தீவிரம் நாங்கள் போயிட்டுருக்குது. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் அதுக்கான ரிசல்ட் வெளியிடுவோம். விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து நாங்கள் ஒரே டைமில் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஏன் இன்னமும் நேர்காணல் நடத்தாமல் இருக்கீங்க, இன்னும் முடிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய பார்த்திங்கனாக்கா இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால தான் இன்னுமே இந்த ரேஷன் கடை நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருக்கும். 60% மேலே பார்த்திங்கனாக்கா நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 50% தான் இந்த ரேஷன் கடை வேலைக்கான நேர்காணல் நடத்தாமல் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஓகேங்களா, டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் அஃபிஷியலாக ஃபுல்லாகவே 38 மாவட்டத்துக்குமே நாங்கள் ரிசல்ட் ஒரே டைமில் ஒரே நாளில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கான வேலைகள் எல்லாமே நாங்கள் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நேர்மையான முறையில் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்த உடனே ஓகேங்களா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுதான் நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம். நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ இதுதான் கேட்டுகிட்டே இருந்தீங்க.
ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர், மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா, ஓடிபி வர வச்சு. ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் அனுப்பிடுவாங்க. அந்த மெயில்லையும் எஸ்எம்எஸ்லையும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கட்டுனருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் டியர் உங்கள் நேம் போட்டு இந்த மாதிரி இந்த போஸ்டிங்கை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. மீண்டும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மீண்டும் நீங்கள் கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் போட்டுருவாங்க. அந்த ஷெட்யூலில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, இந்த ரேஷன் கடை வேலை ரிசல்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டுருவாங்க. இப்போ நீங்கள் எப்படி நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமாவும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியம் லெட்டர் மூலியமாகவே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கால் லெட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களா, அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ், செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த இப்போது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன், நான் எதனால் ரிஜெக்ட் ஆனேன், ஸோ எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆனேன்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான பிடிஎஃப் ஏதாச்சும் கிடைக்குமா, இறுதிப்பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான ஃபைனல் இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025லேருந்து வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எதனால் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்குமெண்ட்டால் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்களா, ஸோ என்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க் கட் ஆஃபில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடச்சிருக்கு, யாருக்கு எவ்வளோ கட் ஆஃபில் கிடச்சிருக்குது, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃபில் கிடச்சிருக்குது, யாருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கிடச்சிருக்குது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கூட்டுறவுத்துறையின் அப்டேட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம், ஓகேங்களா, நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஜனவரி அப்படி இல்லைன்னா ஜனவரியோட கடைசி, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ சஜஸ்டடே பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வரல, ரிசல்ட் கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு சில மாவட்டங்கள் வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறது பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைக்கான கூட்டுறவுத்துறையின் அப்டேட் இதுதான். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து வேலை கேட்டிருந்தீங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஓகேங்களா, மஸ்ட்டாக வந்து ஒரு நபர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும். ஓகேங்களா? 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக 2 ஃபோன். ஓகேங்களா? அதில் ஃபோனில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். டெய்லியும் ஒரு 1000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஜாப் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக வந்து 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.